Hello friends, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ச்சேஸ் பில் போடும்போது நம்ம வந்து ப்ராடக்ட் செட்டப்பில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்பராக கொடுக்காம வந்துட்டோம்னா நமக்கு அந்த பர்ச்சேஸ் பில்லை ஓகே பண்ணும்போது பர்ச்சேஸ் லெட்ஜர் டஸ் நாட் செலக்ட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நேம் இந்த இடத்துல காட்டுது. இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் அந்த பர்ச்சேஸ் பில் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது அப்படியே இருக்கும்போது அப்படியே மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு ப்ராடக்ட் செட்டப் போகிறோம். ப்ராடக்ட் செட்டப்பில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல இருக்குது, நான் எடிட் பண்ணுறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக அந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கோம், கெட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கெட் பண்ணணும், டைப் பண்ணி இந்த ரைட் சைடில் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி கெட் பண்ணி என்டர் அடிச்சுட்டு நம்ம இங்கே மாடிஃபை கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் அக்கௌண்ட்டும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் அசைன் ஆயிரும். அசைன் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பர்ச்சேஸ் பில் அப்படியே ஓகே பண்ணோம்னா நமக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி அப்டேட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.